Hi friends, நாங்க தான் உங்க மாயா தேவா. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ நோட்டிபிகேஷன்ல காட்டும். இப்போ என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்கா பாப்பாவுக்கு நார்மல் டெலிவரியா இல்ல இப்படி நார்மல் டெலிவரியா இல்ல ஆபரேஷனான்னு கேட்டிருந்தீங்க. சரி, அதை பத்தி தான் வாங்க நம்ம சொல்லலாம். நம்ம டெலிவரி அப்போ என்னென்ன நடந்துச்சுன்னு அந்த சிம்டம்ஸை பத்தி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மந்த்து எனக்கு பிரெக்னெண்டா இருந்ததே தெரியாது. எனக்கு ஒரு மாதிரி கிருகிருன்னு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் மந்த்லாம் கிருகிருன்னு வரும். அப்புறம் அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் மந்த்லாம் உண்மையே தெரியல. செகண்டு ஃபர்ஸ்ட் மந்த் லாஸ்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் ஆகும்போது எனக்கு கிருகிருன்னு மட்டும்தான் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வாமிட் வரவே இல்லை, கிருகிருன்னு மட்டும்தான் வந்துச்சு. என்ன அப்படி கிருகிருன்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டு. நான் ப்ரெக்னெண்டாக இருப்பேன்னு டவுட்டாக இருந்துச்சு. ஆனால் எப்படி சொல்றது, வாமிட்டை பற்றி சொல்கிறேன். அப்புறம் வாமிட் வரவும் நான் போய் கார்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் எப்பெல்லாம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கார்டு வாங்கிட்டு பார்த்தோம். அந்த கார்டு இப்போ காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். காணும். அங்கே இருக்கும்போது வர வச்சிருந்தேன். பாப்பா பிறக்கிறதுக்கு அப்புறம் வர வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து வீடு மாறி வரும்போது அந்த பார்த்த கார்டும் என்கிட்ட இல்லை. நான் இல்லைன்னா உங்களுக்கு வீடியோலேயே காட்டியிருப்பேன். அப்புறம் நாங்கள் பார்த்தோன்னே டபுள் கோட் வந்துருச்சு. கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு. நான் வேணாம் தான் சொன்னேன், இப்போதைக்கு பேபிலாம் வேணாம் அப்படின்னு தான் நினச்சோம். அதுக்கப்புறம் சரி பார்த்துக்கலாம், பாப்பா பிறந்தாதான் வீட்டில் எல்லாரும் சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் மந்த் வாமிட் அதிகமாகிடுச்சு. எப்படின்னா சமைக்கவும் முடியாது, ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். எப்படின்னா புளிப்பான குழம்பு, அப்புறம் புளிப்பாக சாப்பிடும் போலே ஆசையாக இருக்கும். மத்தபடி சாம்பார், அப்புறம் வேற என்ன குழம்பு, ஏதாவது குருமா அந்த மாதிரி வச்சு சிக்கன் அந்த மாதிரிலாம் இருந்தால் எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கும். வாந்தி எடுத்துருவேன். அப்பயே என்ன சாப்பிட்றேன்னா அப்பயே வாந்தி எடுத்துருவேன். ஆகும்போது புளிப்பு மிட்டாயெல்லாம் ஒரு கவர் நிறைய வாங்கிட்டு வருவாங்க. நான் கேட்பேன், புளிப்பா இருக்கிறதா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. மாங்காய் அந்த டைம்லாம் 100 ரூபாய் அப்படி விற்கும். ஈரோட்டில் இருந்தோம். 100 ரூபாய் அப்படிலாம் விற்கும். அப்படி இருந்தும் அவர் சரி அதாவது சாப்பிட்றாளே அப்படி சொல்லிட்டு அதுவும் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் 3 மந்த் சரியான வாந்தி. ஃபர்ஸ்ட் மந்த் வாந்தி இல்லை, அந்த லாஸ்ட்ல இருந்து அப்படி அவன் வாமிட் வந்துட்டே இருந்துச்சு. தொடர்ந்து வாந்தி வந்துட்டே இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். வாந்தி வந்து அப்படியே படுப்பேன். அப்புறம் திரும்ப எழுந்திருப்பேன் சமைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு சமைக்க தெரியாது அப்படின்றனால அப்பயும் சமைக்கிறதுக்கு எழுந்திருப்பேன். அப்புறம் சமைச்சிட்டு ஒரு 3 மந்த் வந்துச்சு. அப்புறம் 4 மந்த்ல இருந்து கொஞ்சம் அப்பயும் சாப்பிடுவேன். அப்படி சாப்பிட்டோன்னே அப்பயும் தான் வாந்தி வரும். 4 மந்த்லையுமே அப்பயுமே வாந்தி வர செஞ்சு. அப்புறம் என்ன பண்ணோன்னா 5 மந்த்து 6 மந்த் ஆச்சு. அப்புறம் கொஞ்சம் ட்ராப் ஆயிடுச்சு. ஏதாவது பிடிக்காத எதுவும் சாப்பிட்டேன். அந்த மாதிரி சாம்பார் அந்த மாதிரி புளிக்குழம்புலாம் சாப்பிட்டா வாந்தி வராது எனக்கு. சாம்பார் அந்த மாதிரி சாப்பிட்டேன்னா ரொம்ப வாந்தி வந்துருச்சு. நெக்ஸ்ட் அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு புளி சாதம் அந்த மாதிரிலாம் சாப்பிட தோணும். அதையும் சாப்பிட்டேன். புளி சாதம்லாம் வச்சு ஓயமா புளி சாதமே வைப்பேன். புளி சாதம், லெமன் சாதம் அந்த மாதிரி தான் வச்சு சாப்பிடுவேன். அங்கே தனியாக அப்பெல்லாம் அம்மாலாம் வரல, நான் மட்டும்தான் இருந்தனால அங்கே 5 கிலோவா அப்படியே கூட்டிகிட்டே வந்துட்டே இருந்தேன். அப்போது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னங்க நான் இருக்கு என்னங்க இப்படி ஆகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அவரும் அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா ப்ரெக்னெண்டாக இருக்க அப்படிதான் இருக்கும், போக குறைஞ்சிரும், பாப்பா பிறந்ததும் குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வெயிட் மட்டும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அப்படிதான் இருக்கணுமா, ப்ரெக்னெண்டாக இருக்கும் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் போல. அதுக்கப்புறம் கால் கை வீக்கம் அப்படின்றது, அப்புறம் நிறைய சிம்டம்ஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். கால்லாம் வீங்கிருக்கும். வருவாங்கல்ல செக்அப் வரும்போது பார்ப்பேன், ஒருத்தவங்களாம் கால்லாம் வீங்கிருக்கும். நம்மளுக்கு அப்படி ஆயிருமோ அப்படின்லாம் நினச்சேன். அப்படிலாம் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் எப்படின்னா செக்அப் போயிட்டு வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு ஆர்வமாக கேட்பார். இவர் எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. நான் அப்படிலாம் இல்லைங்க, எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. எல்லா மந்த்லையுமே ரத்தம் இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை, நார்மலாக தான் வந்தாச்சு. அங்கேருந்து ஊருக்கு வந்தேன். பிம்பிள்ஸ் 1-2 தான் வந்துச்சு, ரொம்ப இல்லை. ஆனால் பிளாக் ஆயிடுச்சு, ஃபேஸே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன வெயிட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு மந்த்லையும் அப்படி தான் ஆகணுமா. ஆனால் எனக்கு 5 கிலோ அப்படியே கூட்டிகிட்டே போயிட்டே இருந்துச்சு. எனக்கு ஐயோ அவ்வளோ வெயிட்டாக இருந்தேன். ஒரு ஃபோட்டோவில் கூட, அந்த ஃபோட்டோ கூட இருந்தால் ஆட் பண்ணுறேன். அவ்வளோ கேவலமாக ஆகிட்டேன். அதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் நல்லா தான் இருந்தேன். அப்புறம் 8 மந்த்துக்கு அப்புறம் திரும்ப ஒரு தடவை வாந்தி வந்துச்சு. பிடிக்காத ஒன்று சாப்பிட்டோன்னா வாந்தி வந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பாப்பாவோட ஸ்கேன் எப்படின்னா, எனக்கு 17 இயர்ஸு. நான் டீனேஜ் ப்ரெக்னென்சி அப்போது. அதுக்கப்புறம் எனக்கு அப்போது என்னன்னே தெரியல. ரெட் கலரில் எண்ணத்தில் மட்டும் பேர் அந்த பாப்பாவுக்குலாம் ஒரு க்ரீன் கலரில் ஒரு அட்டை கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த அட்டையில் டீனேஜ் ப்ரெக்னென்சின்னு எழுதிட்டாங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் என்னோட்ட மட்டும் ஏன் ரெட் கலரில் எழுதுறாங்க அப்படின்னு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம டீனேஜ் ப்ரெக்னென்சியில் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இதில் உள்ள சிம்டம்ஸு, பாப்பாவோட ஹார்ட் பீட்டு இதெல்லாம் பார்த்து நான் யூடியூப்பை பார்த்துட்டே இருப்பேன். அப்போது எனக்கு பாய் பேபி பிறக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. என் ஃபேமிலிக்கும் சரி எனக்கும் சரி பாய் பேபினா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பாப்பா தெரியுதா, என்ன பாப்பாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒவ்வொன்றும் என்ன பாப்பாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். ஒவ்வொன்றா ஹார்ட் பீட் கொஞ்சம் கூட இருந்தா பொண்ணா இல்லை பையனா அப்படின்லாம் யூடியூப்ல நிறைய நீங்களே ப்ரெக்னெண்டாக இருக்கும்போது நீங்களுமே ஆர்வமாக சரி இந்த மந்த் நம்மளுக்கு ஹார்ட் பீட் கூடி இருக்கு, இதை வச்சு ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்ப்பேன். என்ன குழந்தை, பொன் குழந்தையா ஆண் குழந்தையா, எல்லாமே பையனுக்குள்ளது மாதிரி தான் இருக்கு. அப்போ எனக்கு பையன் தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். வீட்டில் எல்லாருமே பையன் தான் நம்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா டெலிவரி அப்புறம் அங்கே போயிட்டேன்னா அங்கே செக்கப்புக்கு நான் மட்டும் தான் தனியாக போவேன். அண்ணா திருச்சியில் இருந்தாங்க. அப்போது அம்மா இருப்பாங்க, அம்மாவும் செக்கப்புக்கு வருவாங்க. அப்புறம் எங்கள் சித்தி ஒவ்வொருத்தவங்களும் செக்கப்புக்கு வருவாங்க. அப்போது அங்கே தனியாக தான் இருப்பேன், அதனால செக்கப்புக்கு வருவாங்க.
உடனே நான் செக்கப் போயிட்டு வந்தேன். 9ஆம் மாதம். அப்போது கரெக்டாக டெலிவரி. எனக்கு வந்து என்ன டெலிவரி ரொம்ப நாள் இருக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டு நான் லாஸ்ட்டாக டெலிவரிக்கு வர சொல்கிறாங்க. எதுவுமே கொண்டுட்டு போகல, சும்மா ஸ்கேன் இதுக்கு மட்டும் எடுத்துகிட்டு போனேன். ஸ்கேனுக்குள்ளே மட்டும் எடுத்துகிட்டு போனேன். போயிட்டு அங்கே போய் செக்அப் பண்ணுறாங்க. பண்ணும்போது நீ இங்கேயே இருமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே பயம். அப்போது யாருமே வரல, எங்க கூட யாருமே வரலையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இல்லை யாருமே வரல, வீட்டில் இருந்து யாராவது கூப்பிடுங்க, அவங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை எங்கள் ஹஸ்பண்ட் இங்கே ஊரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்கேயே இருமா அப்படின்னும். எப்படின்னா அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு எல்லா சிம்டம்ஸும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நான் வந்து இல்லை எனக்கு அப்பெல்லாம் தெரில, எனக்குலாம் வயிறுலாம் வலிக்கலை அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன். இல்லைம்மா நான் சொல்கிறேன்ல கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு இனிமா கொடுப்பாங்கல்ல வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் சரி இந்த வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு வாரேன் அப்படின்னு சொன்னேன். கால் பண்ணிட்டு வாரேன்னு சொன்னதுக்கப்புறம் போயிட்டு பாத்ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். எல்லாத்தையுமே கொண்டுட்டு போய் பாத்ரூம்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டேன். எனக்கு பயம், சரியான பையன். ஃபோனை எடுத்துகிட்டு போகிறேன், எங்கள் வீட்டுக்கார்ட்டே ஃபோன் அடித்து சொல்கிறேன் எனக்கு இந்த மாதிரி என்னை வர சொல்கிறாங்க. அப்போது எனக்கு என்னன்னே தெரியாது. இனிமான என்னன்னே தெரியலங்க, வேற எனக்கு என்னன்னு தெரிலங்க, எனக்கு பயமாக இருக்குது, ஐயோ குழந்தை பிறக்க வச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் அழுகுறேன். அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு, அம்மா எனக்கு பயமாக இருக்குமா வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்றேன், அழுகுறேன். அதனால அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இல்லை அப்புறம் எங்கள் அம்மா வந்துட்டு இந்த மாதிரி போ நீ போய் இனிமா கொடுக்கணும்னா போ உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பயம், தடி நான் போகலை, இப்போதைக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நான் போக மாட்டேன், நான் வீட்டுக்கு போறேன் அழுகுறேன். எங்கள் அம்மாட்டையும் அழுகுறேன், எல்லாத்தையும் அழுகுறேன். எங்கள் வீட்டுக்கார்ட்டே ஃபோன் அடிச்சு அழுகுறேன். அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படாதுன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா கொஞ்சம் நேரம் வர, சரி ஈவினிங் வர நீ இருந்து பாருமா, எதுவும் ஒன்றும் ஆகாது, ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் நர்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. ஈவினிங் வர இருந்து பாரு, உனக்கு வயிறு வலி ஆரம்பிச்சிருச்சுன்னா ஓகே இங்கே இருந்துக்கலாம், அப்படி உனக்கு வயிறு வலி இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் எனக்கு அப்பயுமே பயமா இருந்துச்சு, எதுவும் பண்ணிடுவாங்களோ, எதுவும் வலி வரதுக்கு எதுக்கு ஊசி போட்டுருவாங்களோ, எனக்கு அதெல்லாம் பயம். அதுவா தானா வந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களா போட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். நான் சரி இல்லை வேணாம், அவங்க சொன்னாங்க இப்போதைக்கு வலி ஊசி, எங்கள் அம்மா கூட சொன்னாங்க வலி ஊசி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வேண்டாம், அவங்களே சொன்னாங்க இல்லை அதுவாகவே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அம்மா பக்கத்தில் தான் வீடு அப்படின்றனால எங்கள் அம்மாட்ட அம்மா பக்கத்தில் வீடு இருக்குன்னு சொல்லுமா, நம்ம வீட்டுக்கு போயிடுவோமா, அப்படி எனக்கு வலி வந்தால் நான் சொல்கிறேம்மா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எங்கள் அம்மா சரி வா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே சொல்லிட்டாங்க. சரி அவங்க விட மாட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் கம்பல் பண்ணி பக்கத்தில் தான் வீடு அப்படின்னா அவளுக்கு ரொம்ப வலியாக இருந்தால் நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு நாங்கள் திரும்ப அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு பண்ணாங்க. வீட்டுக்கு போயிட்டு எனக்கு வழி வரதுக்காக என்னென்னமோ கொடுத்தாங்கப்பா, என்னன்னே தெரில. என்ன சொல்கிறதுனா முட்டையில் பெப்பர் தூள் போட்டு விளக்கெண்ணெய் என்னென்னமோ பண்ணாங்க. அவள் வந்து கிராமத்தில் நிறைய இது பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஒவ்வொன்றா பண்ணாங்க. பண்ணோன்னா எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வலி ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அழுகுறேன் என்ன பண்ணுறேன், இவங்க போயிட்டேன், அங்கேயே போயிட்டேன். போனதுக்கப்புறம் நடக்க சொல்லிட்டாங்க. நானும் நடந்தேன். சரி கொஞ்சம் நேரம் அப்படி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தா, டெலிவரி வந்து நாளைக்கு தான் ஆக போகுது. ஆனால் இன்னைக்கு எப்படின்னா டெலிவரி வந்து நாளை கழிச்சு சாரி டெலிவரி வந்து நாளை கழிச்சு இன்னைக்கு நைட்டு நடக்கிறேன். நாளைக்கு 1 டே இருக்கு நடுவில், அதுக்கப்புறம் தான் பிறக்க போகுது பாப்பா அப்படின்ட்டு இன்னைக்கு நைட்ல இருந்து அழுகுறேன். எவ்வளோ அழுதுகிட்டே இருக்கேன் பார்த்துக்கோங்க. நடக்க சொல்லிட்டே இருக்காங்க. ஏமா உட்காராதமா நீ என்னை பார்த்து நல்லா கவனிச்சாங்க. ஏன்னா டீனேஜ் ப்ரெக்னன்சி, சின்ன பிள்ளை வேற அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கவனிச்சாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நடமா சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு அவங்க வரும்போது மட்டும் டக்கு நடக்க ஆரம்பிச்சிருவேன். திரும்ப எந்திரிச்சு அப்படியே நடக்க ஆரம்பிச்சுவேன். திரும்ப அவங்க போனோன்னு உட்காந்துருவேன். எங்கள் அம்மா திட்டிகிட்டே இருப்பான். ஆனால் எங்கள் வீட்டுக்கார் வரல. குழந்தை பிறந்தோன்னே வாங்கன்னு எங்கள் அம்மாதே சொன்னாங்க, குழந்தை பிறந்தோன்னே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் திரும்ப நடக்க ஆரம்பிப்பேன், உட்கார ஆரம்பிப்பேன். இப்படியே 1 டே ஃபுல்லாக நடந்த என்ன ஆகுறது அப்படியே மயக்கமா. ஆனால் எல்லாமே சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டே இருந்தாரு, அதனால டயர்ட் ஆகலை. பார்த்தா அடுத்த நாள் டெலிவரி வந்து அடுத்த நாளுக்கு அப்புறம் ஈவினிங் 4 மணி வர என்ன பண்ணுறேன், சாப்பாடு சிக்கன் முட்டை எல்லாமே வச்சு சாப்பிட்றேன். அப்புறம் எனக்கு தூங்காமல் 1 டே ஃபுல்லாக நடந்தால் என்ன ஆகும், தூக்கவும் வரல, வழியில் தூக்கமே வரலையே, அப்புறம் எப்படி நான் நடக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு வந்து கிருன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. கண் வந்து இருட்டிருச்சு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கண்ணெல்லாம் ஒன்றுமே தெரியல, இருட்டிருச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கிட்ட ஒரு சித்தி அம்மா சாப்பிடவே என்னால் முடியல, ஊட்டி தான் விட்டாங்க, சாப்பாடு வந்து ஊட்டி விட்டாங்க. நான் கண்ணை மூடிட்டு இளநீ எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இளநீ எல்லாமே நான் வாங்கிட்டு வந்து குடிக்கிறேன். குடிச்சா நான் வந்து கண்ணு தெரியல எனக்கு. நான் எப்படி நம்மளுக்கு தூக்கம் வருது, ஒருத்தவங்க நீ தூங்காத அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம எப்படி தூங்காமல் இருக்க முடியும்? ஆகும்போது இப்படி கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறவான்லாம் கேட்குறேன். கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேம்மா, எங்கள் சித்திலாம் தூங்கக்கூடாதுப்பா, டெலிவரி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு செக்கப்புக்கு ஊடால கூட்டிகிட்டு போகிறாங்க. அது வேற பயமாக இருக்குது, அதை வேற சமாளித்து அழுது பிடிச்சி திரும்ப வெளியே வந்தேன். திரும்பியும் நடக்கதை சொன்னாங்க. திரும்பியும் நடந்தேன். நான் பட்ட கஷ்டம் 2 நாள் வர வழியில் துடிச்சேன். டக்குன்னு பிறந்துருச்சுன்னா வலிக்காது. இப்படி 2 நாள் வர ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துச்சு. பிறந்ததுக்கப்புறம் என்ன பிள்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளை. சொன்னோன்னே உங்களுக்கு மகாலட்சுமி பிறந்திருக்கணும்னு எனக்கு அப்படியே ஸ்டாப் ஆகிட்டேன்.
ஐயோ நம்மளுக்கு மகாலட்சுமி பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனால் பாப்பா பார்த்தோன்னே சந்தோஷம் தான் வந்துச்சே தவிர இந்த பிள்ளை அப்படின்னு பாப்பா பார்த்து சந்தோஷப்பட்டேன். பாப்பாவுக்கு நான் வந்து மாசமா இருக்கும்போதே நான் வேண்டிகிட்டே இருப்பேன், பிம்பிள்ஸ் விழுகணும், பாப்பாவுக்கு அகல பேஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டே இருப்பேன். அதே மாதிரியே என்னன்னா பிம்பிள்ஸ் சொல்றேன், சாரி கணத்துல குழி விழுகணும், பாப்பாவுக்கு அகல பேஸா இருக்கணும், சாமிகிட்ட வேண்டிகிட்டே இருப்பேன். நீங்க கருவாட்டை கூட சொல்லுவேன், என்னங்க கணத்துல குழி விழுகணுங்க பாப்பாவுக்கு, பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி கணத்துல வந்து குழி விழுகணும் அப்படின்னு வேண்டிகிட்டே இருந்தேன். பார்த்தா பாப்பாவை தூக்குனதும் பாப்பா வந்து சிரிக்குது. அப்பம்போது சிரிக்கலை, எனக்கு முன்னாடி நான் பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டேன், அவ்வளோதான். கொஞ்சம் சேடாக இருந்துச்சு மனசுக்குள்ளே, சே பையன் பிறக்கலையே, நம்ம வீட்டில் எல்லாரும் ஆசையாக இருந்தாங்களே அப்படின்னு நினச்சிட்டு மனசு வந்து கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா எங்கள் அம்மா வெளியே தூக்கிட்டு போய் காட்டுவாங்கல்ல எல்லாத்துலேயும், அதே மாதிரி எல்லாத்தையுமே காட்டுறாங்க. காட்டணுன்னு எங்கள் அம்மா அழுதுட்டாங்க, ரொம்ப அழுதுட்டாங்க. பாப்பாவை கையிலே வாங்கல, எங்க சித்தி தான் பிடிங்க, அப்புறம் என்ன பண்றது, பிள்ளை பிறந்துருச்சு, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஏத்துக்கிறோம் அப்படின்னு டாக்டர் எல்லாருமே சொல்றாங்க. அழுகாதீங்கம்மா, நீங்க குழந்தையே இல்லாமலாம் இருக்காங்க, உங்களுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தது ஏன் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொம்பளை பிள்ளை தான் நல்லது, நல்லா பார்க்கும் அப்படின்னு சொல்லி டாக்டரும் கன்வின்ஸ் பண்றாங்க, எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அம்மா தூக்கல, ஆனா இவ சிரிக்கிறான். எப்படி சிரிச்சோன்னு பார்த்தா 2 பக்கத்து கணத்துல குழி விழுகுது. எங்க சித்தி வந்து சொல்றாங்க, பாப்பாவுக்கு 2 பக்கத்து கணத்துல குழி விழுகுது அப்படின்னு சொன்னோன்னு எனக்கு சந்தோஷமாயிடுச்சு, பாப்பாவுக்கு கணத்துல குழி விழுகுதா. அதுக்கப்புறம் ஒரு 3 days அங்க இருந்துட்டு எங்க அம்மா வந்து போன் அடிச்சிருக்காங்க போல, பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு வராதிங்க அப்படின்னு எங்க அம்மா வந்து அவர்கிட்ட சொல்ல, பொம்பளை பிள்ளையா, சரி நான் வரல, நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி அவர் வரவே இல்லை, பொம்பளை பிள்ளைன்னு அவருக்கும் பாவம், அவரும் எங்க வீட்டுக்காரரும் ரொம்ப ஆசையா இருந்தாரு. பாய் எதுக்காக அப்படின்னா எனக்காக, எங்க ஃபேமிலியில வந்து நானும் 2 பேருமே பொம்பளை பிள்ளைன்றனால அவர் ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. சரி சொல்லிட்டு நானும் வரல, நான் நாளைக்கே வரேன். ஆம்பளை பிள்ளை பிறந்தா சீக்கிரமாவே வந்திருப்பாரு, பொம்பளை பிள்ளை பிறக்க வட்டியும் அவர் என்ன பண்ணாரு, பொம்பளை பிள்ளை பிறக்கும் நான் வந்ததுன்னு கேட்டேன், பொம்பளை பிள்ளை பிறக்கும் தானே லேட்டா வரீங்க, இல்ல உங்க அம்மா தான் வரவேன்னு சொன்னாங்க அப்படின்னாங்க. அடிக்க அது இல்லைன்னா நீ பிள்ளை பிறந்திருக்கல, சரி அப்பயே வந்திருந்துருக்கலாம்ல. அடுத்த நாள் வராங்க, ஏன் பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கா அடுத்த நாள் வரீங்களா அப்படின்னு நானும் கேட்கிறேன். பார்த்தா பொம்பளை பிள்ளை ஆசைப்பட்டோம், நாங்க 2 பேருமே ஆம்பளை பையன் அப்படின்னு கன்ஃபார்மா இருந்தோம். எப்படின்னா ஆம்பளை பையன் தான் அப்படின்னு நினைச்சிருக்கும் போது டக்குனு பொம்பளை பிள்ளை பிறந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி அவருக்கு கஷ்டமாயிடுச்சு. சரி நான் இன்னைக்கு வரல, நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் நாளைக்கு வந்தாங்க. பாப்பா பார்த்தாங்க, கொஞ்சம் நாங்க அப்படி தூக்கவே தெரில, ஃபர்ஸ்ட் டைம் எப்படி தூக்கி வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் எல்லாமே முடிஞ்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம். பாப்பா நல்லபடியாக பிறந்துட்டாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து இதுக்குள்ள முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணும்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க. பாய் பாய்.